மல்லி மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது விஜயை பார்த்து அவர்கிட்ட கேட்கலாம், கம்பெனி அக்கௌண்ட் அதை பண்ணலாம், எப்படி காணா போச்சு, கம்பெனி அக்கௌண்ட் அதை பண்ணலாம் இருந்துச்சுன்னா இன்னொருத்த நம்ம செக்கை கிளியர் பண்ணி விஜயை வெளியே கொண்டு வந்துடலாமே. அப்போது விஜய்கிட்ட கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். இப்போ என்ன, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே, விஜயை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு காரணம் விஜய் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, அவ்வளோதானே, நாம் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்னு மல்லி போயிட்டு ராஜேஷ்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ விஜயை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க, பணம் தரல அப்படின்னு தானே, அது எவ்வளோ கோடி தரணும் சொல்லுங்கள், நான் பணத்தை ரெடி பண்ணுறேன். ஏய் ரஞ்சிதா பாத்தியா, இவ பணத்தை ரெடி பண்ணுறாலாம், நீயே ஒரு தெருக்கோடியில் இருக்க, ஒன்றால் எப்படி பணத்தை ரெடி பண்ண முடியும்? இங்கே பாரு, நீ ஒன்றுத்துக்கும் உதவ மாட்ட. நீ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அன்னைக்கே விஜய்க்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்போவே சொன்னேன் அவன்கிட்ட, இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு விஜய், அப்போ தான் வீட்டில் பிரச்சனை பாதி ஒளியுன்னு சொன்னேன். அவன் கேட்கல, அதான் இன்னைக்கு ஜெயிலில் போய் உட்காந்துருக்கான். அவனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், புரியுதா? நீ இந்த மாதிரி ஓவராக நாடகம் ஆடி எங்கள்கிட்ட சீன் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எங்களுக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் மல்லி. அதனால் உன் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒன்றால் எங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா ஒழுங்கு மரியாதையாக நீயா கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போயிடு. அது மட்டும்தான் நீ எங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு ராஜி கிளம்புறாங்க. அன்னப்பொண்ணி உடனே வந்துடுறாங்க. ஏய் ராஜி, இப்போ எதுக்கு அவளை போயிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க? பாவம், அவளே தான் கட்டின புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டானே, என்ன பண்ணு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஒன்றால் முடிஞ்சா அவளுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லு. இல்லையா விட்டுரு, அதை விட்டுட்டு சும்மா அவளை போட்டு மனசு நோகடிக்க மாதிரி பேசாத ராஜி. ஓ அப்படியா, நான் இவன் மனசு நோக்கடிக்கணா? இவ தான் எங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. நாங்கள் இப்போ விஜயை பார்க்க ஸ்டேஷனுக்கு போகிறோம், தேவையில்லாமல் எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காதீங்க, வாரஞ்சிதா போகலாம். ஏய் ராஜி, நீ இப்போ ஸ்டேஷன் தானே போகிற, மல்லி நீ கிளம்பு, நாமளும் ஸ்டேஷனுக்கு போவோம், நாமளும் போய் விஜயை பார்த்து வருவோம். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்கள் எதுக்கு விஜயை பார்க்கணும்? என்ன ராஜி மறந்துட்டியா? அப்புறம் அடிக்கடி சொன்னால் மட்டும் எனக்கு கோவம் வந்துடும். விஜய் உனக்கு தம்பினா, மல்லிக்கு விஜய் புருஷன். அப்படி இருக்கும்போது மல்லி பார்க்காம வேறு எவ பார்க்க முடியும்? மல்லி நீ கிளம்புமா. ஓ அப்படியா, சரி ஓகே, அப்படின்னா அவளை ஏன் கூட வர சொல்லு, நானே அழைச்சிட்டு போயிட்டு விஜயை காட்டி திரும்ப அழைச்சிட்டு வந்துடுறேன். ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, எங்களுக்கு யார் கூட போனாலும் பரவாயில்ல, நாங்கள் விஜயை பார்க்கணும் அவ்வளோதான். மல்லி அதான் சொல்லிட்டாலும் ராஜி, நீ கிளம்பு மல்லி போ அப்படின்னு சேர்ந்து எல்லாம் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போயிட்டு ராஜி என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த இன்ஸ்பெக்டரை கொஞ்சம் கடுப்பேற்றி விடுவோம், அப்போ தான் இந்த இன்ஸ்பெக்டர் யாரையுமே விஜயை பார்க்க விட மாட்டான், இல்லைனா இந்த மல்லி போய் விஜயை பார்ப்பா, 2 பேருக்கும் அப்புறம் இருக்கிற கனெக்ஷன் அதிகமாகும் அப்படின்னு ராஜி முடிவு பண்ணி, ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, நானும் பார்த்துட்ருக்கேன், என் தம்பி நீங்கள் நினைக்க வேணாம் சாதனாலா, இந்த இடத்துல அவன் செல்வாக்கு வாய்ந்த ஒரு பிஸ்னஸ்மேன், அப்படி இருக்கும்போது அவனை என்னமோ ஒரு கிரிமினலை ட்ரீட் பண்ண மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, என் லாயர் ஜாமீன் கடத்துக்கு தர முடியாதுன்னு சொன்னீங்களாமே, அதுக்கு உங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது? எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இப்போ உடனே எங்கள் தம்பியை பார்த்தாகணும், அவனை வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போய் ஆகணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டரை செம்ம காண்டெடுத்துறாங்க ராஜி. உடனே இன்ஸ்பெக்டரும், இங்கே பாருங்கள், ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், இங்கேருந்து இடத்த காலி பண்ணிடுங்க, எனக்கு அதிகாரம் பண்ணுறதுக்கோ எனக்கு ஆர்டர் போடுறதுக்கோ நீங்கள் ஒன்றும் என் உயர் அதிகாரி கிடையாது. அவன் ஒரு கிரிமினல், பணம் தரேன்னு சொல்லி ஏமாற்றிருக்கான், செக்கு எல்லாமே போலி செக்கு, ஒன்று பணத்தை எடுத்து வச்சு நீங்கள் பேசுங்க, இல்லையா இடத்த காலி பண்ணுங்க, இல்லைனா எங்களை சரியாக வேலை செய்ய விடாமல் தொந்தரவு கொடுக்குறீங்க அப்படின்னு உங்கள் மேலேயும் நியூசன்ஸ் கேஸ் போட்டு உள்ள தூக்கி போட்டுருவேன், போங்க அவங்கள எல்லாம் வெளியே, உங்களுக்கு என்ன பண்ணவும் பண்ணுங்கள், ஆனால் யாராக இருந்தாலும் கோர்ட்டில் பேசிக்கோங்க, இங்கே பேசல வச்சுக்காதீங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் கூட்டி எல்லாம் வெளியே அமைச்சிடறாங்க. ராஜி ஒன்று, சே இன்னும் இன்ஸ்பெக்டர் இப்படி பேசிகிட்டு இருக்கான். அன்னப்பொண்ணி, ஏ ராஜி கொஞ்சம் வார்த்தையை பார்த்து விட்டுருந்தானா நாம் எல்லாருமே விஜய் தம்பியை பார்த்துருக்கலாம், ஆனால் நீ பாட்டுக்கு என்னமோ உன் வீட்டு வேலைக்காரன்ட்ட பேசுகிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க, அதான் நம்ம எல்லாரும் வெளியே தள்ளிட்டான். ஓ அப்படியா, நான் யார்கிட்ட எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி தரியா? சரி நீ வேணா முடிஞ்சா போய் விஜய் தம்பி பார்த்துட்டு பார்க்கலாம். எங்கே பார்க்குறது, அதான் நீ இப்படி பேசிட்டியே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, கான்ஸ்டபிள் அவங்க யாராவது விஜயை பார்க்கணுன்னு சொன்னால் என் அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ளே விடாத, ரொம்ப டார்ச்சர் பண்ணாலும் தூக்கி உள்ளே வச்சிரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் வழி இல்லாமல் எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கப்புறமா ராஜி உட்காந்துருக்காங்க. லாயர் வராரு. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு. லாயர், இங்கே பாருங்கள், நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோங்க, இன்னும் 2 வருஷத்துக்கு விஜய் அந்த இடத்த விட்டு வெளியே வரவே கூடாது, அவன் ஜெயிலுக்குள்ளேயே தான் இருக்கணும், அப்போ தான் நான் நினச்ச மாதிரி அவன் சொத்து எல்லாத்தையுமே என் பேரில் மாற்ற முடியும். அதுக்கப்புறமா விஜய்கிட்ட எதுவுமே இருக்காது, விஜய் ஒரு சாதாரண லேபராக மாறிடுவான். அப்புறம் அந்த விஜய் நான் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு தான் ஆகணும், ஏன்னா அவனுக்கு நான் முதலாளி அம்மாவாக ஆகிடுவேன். இப்போது நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்க மாட்டான், என் கையை விட்டு வெளியே போயிட்டு இருக்கான், அவனை வெளியே விட்டோம் அப்படின்னா இந்த சொத்து எல்லாமே என் கையை விட்டு போயிடும். அதனால் இப்போது இதுதான் கரெக்டாக இருக்கும், சொத்து எல்லாத்தையும் என் கைக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் என் தம்பியை காப்பாற்ற முடியும், புரியுதா அப்படின்னு ராஜி சொன்ன உடனே மல்லி அதை கேட்டு செம அதிர்ச்சி ஆகிறாங்க. கையில் இருக்கிற பிளேட்டை கீழே போட்டுறாங்க. ராஜி பார்த்துறாங்க. ஏய் மல்லி, நீ என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை சும்மா தான் வந்தேன், கை தவை கீழே வந்துடுச்சு.
அப்படியா, சரி போ, போய் வேலையை பாரு போ அப்படின்னு சொன்னோடனே மல்லி எதுவுமே தெரியாத மாதிரி கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போன மல்லிக்கு செம அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது எல்லாத்தையும் பண்ணுறது ராஜு தானா? அவங்க தான் வேணும்னே விஜயை போலி வழக்கில் இப்போ உள்ள தள்ளியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மல்லி யோசிக்கிறாங்க. கரெக்டாக அன்னபூர்ணி அப்படின்னு பார்த்து கிச்சனுக்கு வராங்க. மல்லி மல்லி புள்ள என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க மல்லி டக்குன்னு ஷாக்லேருந்து அப்போ தான் வெளியே வராங்க. என்னாச்சு புள்ள அப்படின்னு கேட்டவுடனே இங்கே மல்லி ஒன்று நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ராஜு தான் திட்டம் போட்டு விஜயை இப்போ உள்ள தள்ளியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அன்னபூர்ணியம்மா அப்படின்னு கேட்டவுடனே மல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த ராஜு தான் எல்லாத்தையும் திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்கா. அவள் சொத்துக்கு ஆசைப்பட்டு விஜய் இப்போ ஜெயிலுக்கு அமிச்சிட்டா. என்ன போல சொல்கிற? ஒன்றும் புரியலையே. ஆமாம் பெரியம்மா, நான் கூட இவளை என்னமோ நினச்சேன். ஆனால் இவ்வளோ கேவலமாக இருப்பான்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை. அடிக்கடி சொல்லுவா பெரியம்மா, நீ சொத்துக்கு ஆசைப்படுற, சொத்து அடையத்துக்கு ஆசைப்படுற அப்படின்னு. நான் ஏதோ புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே புரியுது சுயரூபம் என்னன்னு. தான் சொத்துக்கு ஆசைப்படுறா போல. தான் விஜய் ஏமாற்றி எப்படியே அந்த சொத்தெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறா போல. அதுக்கு தான் விஜய் இப்போது கையும் களமாக பிடிக்கப்பட்டு ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்கா. அவன் அந்த வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இன்னும் 2 வருஷத்துக்கு விஜய் வெளியே வரக்கூடாது, அப்போ தான் எல்லா சொத்தையும் என் பேரில் மாற்ற முடியும் அப்படின்னு இந்த ராஜி பேசுனதை நான் என் காதால் கேட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பெரியம்மா. பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது விஜய் வெளியே வரமாட்டாரா அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. உடனே அண்ணப்படி சொல்கிறாங்க, இங்கே பாரு புள்ள, நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த ராஜி தானே எல்லாத்தையும் காரணம் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன புள்ள, ஈஸியாக நம்ம விஜய் தம்பி வெளியே கொண்டு வந்துடலாம். என்ன பெரியம்மா சொல்கிறீங்க? நாம் எப்படி கொண்டு வர முடியும்? என்ன புள்ள, இது வரைக்கும் நமக்கு பிரச்சனை எங்கன்னு தெரியல. ஆனால் இப்போது பிரச்சனையை யார் பண்ணுறான்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன, நமக்கு விஜய் வெளியே கொண்டு வரதுக்கு ஆதாரம் தேவை, இல்லைனா பணம் தேவை. பணத்தை கொடுத்தா அந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக பணத்தை வாங்கிக்கிட்டு எப்படியும் விஜய் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கி தானே ஆகணும். அதெல்லாம் ஓகே பெரியம்மா, அதுக்கு நாம் எப்படி பணத்துக்கு எங்கே போகிறது? என்ன புள்ள, அந்த ராஜி தான் மோசமானவ, கெட்டவன் தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது நாம் எங்கே போக போகிறோம்? அவளை வச்சு விஜய் தம்பியை வெளியே கொண்டு வர வேண்டியதான். அது எப்படி பெரியமா முடியும்? என்ன புள்ள, எல்லாத்துக்கும் என்ன கேள்வி விட்டுருக்க? ஒன்றும் இல்லை புள்ள, எப்படியும் அந்த ராஜி இந்த விஜய் தம்பியை வெளியே வரவிடாமல் எப்படி உள்ள தள்ளனா? அதுக்கு யாரை பயன்படுத்தியிருப்பா? எனக்கு தெரிஞ்ச அந்த மேனேஜர் தான். அந்த மேனேஜர் தான் நான் பார்த்தேன். 2-3 வாட்டி வந்து தனித்தனியாக ராஜுக்கிட்ட பேசிட்டு போனான். யார்? அந்த குணசேகரனா பெரியமா? அவனி தான் புள்ள. அவனை பிடிச்சி இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு விசாரித்தா அவன் உண்மையை சொல்லிடுவான். அது மட்டும் இல்லை, நாம் விஜய் தம்பிகிட்ட போயிட்டு இப்போ என்ன, இந்த கம்பெனி அக்கௌண்ட்டில் பணம் தானே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது அந்த கம்பெனியில் அந்த பணத்தெல்லாம் யார் எடுத்திருப்பா? இந்த குணசேகரன் தான் எப்படியும் எடுத்திருப்பான். அப்போது குணசேகரன்ட்ட விசாரித்தோம்னா அந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதோட அவனை பிடிச்சி நான் தட்டோம்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அப்புறம் அந்த பணத்தை கொடுத்து ஈஸியாக நம்ம விஜய் தம்பியை வெளியே கொண்டு வந்தாலாம் போல். வந்ததுக்கு அப்புறமா இந்த ராஜி பண்ண எல்லா பித்தலாட்டத்தையும் ஆதாரத்தோடு தம்பிக்கிட்ட சொன்னோம்னா தம்பியை அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தட்டிட போகிறாரு. அவ்வளோதான் புள்ள, நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத. பெரியம்மா, நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரியம்மா. ஆனால் அதெல்லாம் நடக்குமா புள்ள? இந்த பெரியம்மா நம்புறேன் நீனு, கண்டிப்பாக நடக்கும். நீ வா புள்ள, விஜய் தம்பியை நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு அன்னபூர்ணி நம்ம மல்லிக்கு பெரிய தைரியம் கொடுக்குறாங்க. ராஜி உண்மையிலேயே இவ்வளோ கேவலமாக இருப்பாங்கன்னு சொல்லி சத்தியமாக மல்லி நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் மல்லிக்கு அப்போ தான் புது நம்பிக்கை வருது. அன்னபூர்ணி பெரியம்மா சொன்ன மாதிரி நாம் அந்த குணசேகரனை போய் பிடிச்சி அவனை அடித்து விசாரித்தோம்னா ராஜி பண்ண எல்லா பித்தலாட்டத்துக்கும் நமக்கு ஆதாரம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் விஜயை வெளியே கொண்டு வந்துடலாம். இந்த ராஜியை இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு விரட்டிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட ராஜி எப்படி அனுப்பலாம் அப்படின்னு இங்கே மல்லி அன்னபூர்ணி 2 பேரும் சேர்ந்து அந்த குணசேகரனை போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அன்னபூர்ணி சொன்ன பிளான் படியே குணசேகரன்ட்டு எல்லா உண்மையும் கேட்டு வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா மல்லி போயிட்டு விஜயை வெளியே கொண்டு வராங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் குணசேகரனை விஜய்கிட்ட பிடிச்சு கொடுத்து எல்லாத்தையும் காரணம் உங்கள் அக்கா தான் அப்படிங்கிற உண்மையாகவும் விஜய்க்கு புரிய வைக்கிறாங்க. அதை கேட்ட உடனே விஜய் பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. அவங்க எனக்கு அக்காவா? இல்லை, அவங்க எனக்கு அக்காவே கிடையாது, அவங்க மனுஷியே கிடையாது. இதுக்கு மேலே நான் அவங்க முகத்தில் முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு ராஜியை ரொம்ப கேவலமாக பேசி ராஜியோடைய உண்மையான முகத்தறிய விஜய் சொல்லி ராஜியை வீட்டை விட்டு வெளியவும் தள்ளுறாரு. அதுக்கப்புறமா வெண்பா மல்லி இவங்க 2 பேரும் தான் இனிமேல் எனக்கு முக்கியம், நீ எனக்கு முக்கியம் இல்லை, இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு நீ அக்காங்கிற உரிமையோட வந்துடாத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு ராஜியை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க நம்ம விஜய்.